ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ரேஷன் கடை பத்தின புகார்கள ஆன்லைன் மூலமாவே நம்ம தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளோட தமிழ்நாடு அரசு ஒரு புதுசா வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க அங்க ரேஷன் கடை பத்தின எல்லா புகார்களையும் ஆன்லைன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். இது நீங்க தான் குடுத்தீங்க அப்படின்றத யாருக்குமே அவங்க தெரியப்படுத்த மாட்டாங்க. அது என்ன வெப்சைட்டு, அதுல என்னென்ன புகார்லாம் நம்ம குடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் வீடியோல குடுத்துருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். Google Chromeல டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டா ஒரு வெப்சைட் வருதுல்ல, இத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அந்த லிங்க்க குடுத்துர்றேன். நீங்க டைரக்ட்டாவே அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துரலாம். இந்த வெப்சைட்ல ரேஷன் கடைய பத்தின புகார்கள் மட்டும் குடுக்குறது கிடையாது. நீங்க இப்ப புதுசா நமக்கு ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கணும். அப்படி இல்ல, நீங்க இப்ப உங்க வீட்ல உள்ள உறுப்பினர யாரையாவது சேர்க்கணும் புதுசா, இல்ல முகவரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், குடும்பத் தலைவர் மாற்றம் செய்யணும், குடும்ப உறுப்பினர நீக்கணும். இந்த மாரி எல்லா தகவலுமே இந்த வெப்சைட்லயே நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புதுசா இப்ப ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு, அப்படி இல்ல ஏதாவது ஒரு உறுப்பினர சேர்க்கணும் அல்லது நீக்கணும், அட்ரஸ் மாத்தணும், அதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அத அப்லோட் பண்றேன். இப்போ அந்த ரேஷன் கடைய பத்தின புகார்கள் எப்படி தெரிவிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட்ல கீழ வந்தோம்னா, இந்த புகாரை பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுனா நம்மளோட பேர் கேட்கும். உங்களோட பேர குடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்துட்டு, நம்மளோட மெயில் ஐடிய குடுத்துருங்க. தப்பு இல்லாம குடுத்துட்டு, இந்த வகைப்பாடுன்னு இருக்குல்ல, இதுதான் நீங்க எந்த வகையான கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத குடுக்கும். அதாவது நியாய விலைக்கடை குறித்த நேரத்தில் செயல்படவில்லை. அந்த கடைய கரெக்ட்டான நேரத்துல தொறக்க மாட்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் தொறக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நியாய விலைக்கடை பணியாளர் கூடுதல் தொகை. அதாவது இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு தொகை நியமிச்சிருப்பாங்க. அத விட எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியாய விலைக்கடை பணியாளர் குடும்ப அட்டைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உரிம அளவினை வழங்க மறுக்கிறார். இப்போ உங்க கார்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஒரு ஆயில் வாங்குறதா இருக்கட்டும், பருப்பு, அரிசி வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே உங்க கார்டுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அத விட கம்மியா தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த அளவு குடுக்க உங்களுக்கு குடுக்க மாட்றாங்க அப்படின்னா, இதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நியாய விலைக்கடை சேவை உரிய தரத்தில் இல்லை. இப்ப இந்த சேவை உரிய இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பொருளோட குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நேரம் தான் நல்லாருக்கும். ஒவ்வொரு டைம் ரொம்ப மோசமா குடுப்பாங்க. அதே மாரி பருப்புல ஏதாவது இந்த வண்டு இந்த மாரி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கிடங்கிலிருந்து நகர்வு செய்யப்படும் உணவுப் பொருட்கள் குறித்த நேரத்திற்கு நியாய விலைக் கடையினை சென்றடைவதில்லை. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்ல இருந்து நம்மளோட ரேஷன் கடைக்கு பொருட்கள குடுத்து விடுவாங்க. அந்த பொருட்கள் நேரத்துக்கு நம்ம இந்த ரேஷன் கடைக்கு வரல அப்படின்னா, நம்ம இதுல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் முழு உரிம அளவு கிடைக்கப்பெறவில்லை. முழு உரிம அளவுனா நான் ஏற்கனவே சொன்னதுதான். உங்களுக்கு ரேஷன் கார்டுக்குன்னு என்ன அளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களோ, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்த இதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். உணவுப் பொருட்களின் தரம் குறைவாக உள்ளது. உங்களுக்கு குடுக்க போற அதாவது அந்த அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், அதோட தரம் குறை ஏதாவது நல்லா இல்ல, குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா, இதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க எந்த வகையான கம்ப்ளைண்ட் குடுக்க போறீங்களோ, அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, இந்த பிரச்சனை விவரம்னு குடுத்துருக்காங்கல்ல, இதுல 5000 லெட்டருக்கு உள்ள, அதாவது 5000 வேர்டுக்குள்ள நீங்க அந்த கம்ப்ளைண்ட்ட பத்தின முழு விவரங்களையும் நீங்க தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணிட்டு, இங்க பதிவு செய்யுன்னு இருக்குல்ல, இதுல நீங்க பதிவு செஞ்சாலே போதும். உங்களோட கம்ப்ளைண்ட் அங்க ரிஜிஸ்டர் ஆயிரும். அவங்களே நீங்க குடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கட்ட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்க பேரையோ, உங்க ஊரையோ, உங்க அட்ரஸையோ எதையுமே கவர்மெண்ட்ல இருந்து சொல்ல மாட்டாங்க. அது பாதுகாப்பா தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். உங்க ஏரியால இருக்க ரேஷன் கடையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, தைரியமா இந்த வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கான பிரச்சனைய அவங்க கண்டிப்பா சால்வ் பண்ணுவாங்க. டெய்லியும் அரசாங்கம் குடுக்குற அப்டேட்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.